அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் ஞாயிறு அன்று வரும் சதுர்த்தி திதியில் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தால் எல்லா துன்பங்களும் நீங்கும், செல்வம் செல்வாக்கும் கிடைக்கும். இன்றைய தினம் மாசி சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். மாசி கயிறு பாசியோரும் வரை நிலைக்கும், மாசி கயிறு பாசி படியும் என்னும் பழமொழிகள் வழக்கில் உண்டு. மாசி சங்கடகர சதுர்த்தி அன்று புது மஞ்சள் கயிறு மாற்றினால் சுமங்கலியாக வாழும் பாக்கியம் உண்டாகும், சங்கடம் போக்கும். விநாயகரை வணங்க ஏற்ற நாள். சங்கடகர சதுர்த்தி பிப்ரவரி 16 வருகிறது. சங்கட என்றால் துன்பம், ஹர என்றால் அழித்தல். துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தி. பௌர்ணமிக்கு அடுத்ததாக 4ஆம் நாள் சதுர்த்தி திதியே மாத சங்கடகர சதுர்த்தி எனப்படுகிறது. வளர்பிறை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பது அல்லது 4ஆம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கும் என்பது பெரியோர்கள் வாக்கு. ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி மிகவும் சிறப்பாக வாய்ந்தது. எனவே சங்கடகர சதுர்த்தியாகும். நமக்கு வரும் சங்கடம் அனைத்தையும் நீக்கி சௌபாகியம் தரவல்லது. சங்கடகர சதுர்த்தி விரதம் அந்த நாளில் காலையிலிருந்து உபவாசம் இருந்து மகா கணபதியை மனதில் நினைத்து பூஜிக்க வேண்டும். இரவு பூஜை முடிந்த பின் விநாயகரை கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை மட்டும் உண்டு தனிமையில் உறங்க வேண்டும். இந்த விரதத்தை விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரும் சங்கடகர சதுர்த்தியிலிருந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரை உறுதியுடன் கடைபிடித்தால் எல்லா நலன்களும் கிடைக்கும். மாசியில் வரும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை வழிபட எல்லா தோஷங்களும் நீங்கி நற்பயனை பெறலாம். சங்கடகர விரதத்தினை தொடங்குவர்கள் மாசி சங்கடகர சதுர்த்தி அன்று ஆவணி சங்கடகர சதுர்த்தியிலோ ஆரம்பித்து கடைபிடிப்பது விநாயகர் பெருமானின் திருவருளை பெறலாம். மாசி மாதத்தில் சக்தி சிவத்தோடு ஐக்கியமாவதால் இம்மாதத்தில் திருமணம் பெற்ற தம்பதிகள் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த திருமண விழாவினை பெறுவார். இதனை மாசி கயிறு பாசி படியும் என்ற பழமொழியும் மூலம் உணரலாம். திருமணமான பெண்கள் இம்மாதத்தில் தாலி கயிறை மாற்றி கொள்கின்றனர். தினம் புது மஞ்சள் மாற்றினால் தீர்க்க சுமங்கலியாக வாழும். இன்றைய தினம் புது மஞ்சள் கயிறு மாற்றினால் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் உண்டாகும். மாசி மாதம் மந்திர உபதேசம் பெற, உபநயனம் செய்ய, கலைகளில் தேர்ச்சி பெற, புதிய கலைகளை கற்க சிறப்பு வாய்ந்தது. சங்கட சதுர்த்தி விரதத்தை மாசி மாதம் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தால் எல்லா துன்பங்களும் நீங்கும், செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இவ்விரதத்தை கடைபிடித்தால் நீண்ட நாட்களாக தீராமல் உள்ள நோய்கள் தீரும். வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு உள்ளாகுவர்கள் நிலையிலிருந்து சந்தோஷத்தை அடைய முடியும். மிக சிறப்பான கல்வி, அறிவு, புத்தி கூர்மை, நீண்ட ஆயுள், நிலையான செல்வம், நன்மட்கட்பேறு என எல்லாவிதமான நன்மைகளையும் அடைய முடியும். இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மனதார எல்லோரும் வழிபட்டு எல்லா நன்மைகளும் அடைய விநாயகர் பெருமானை வேண்டிக் கொள்கின்றேன்.